பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் பிஎம்சி தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 5, 6, 7ஆம் தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். நம்ம நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் போறோம், சோஷியல் பார்ட்டிஸ் போறோம். ஆனா அந்த பார்ட்டிஸ்ல நம்ம என்ன பண்றோம்? சில உலகத்துல பேச்சே இருக்காது. இங்க 3D டைமென்ஷன்ல தான் நமக்கு பேச்சு இருக்கே ஒழிய எல்லாமே கூட டெலிபதிக்கா இருக்கும். ஆலோசனைகள் மூலம், வைப்ரேஷன் மூலம். எப்பவுமே நிலையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு ஏன் நம்ம ஒரு கூட்டத்தை திரட்டி எல்லாரும் உட்கார்ந்து நம்ம ஏன் தியானம் பண்ணக்கூடாது? நம்ம ஆல்ரெடி இங்க நிறைய குப்பையை போட்டு வச்சதுனால, நம்மளுடைய பிஸிலேயே இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் சுவாத்தியாயம் சிநேகிதம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம்க்கு வரவேற்கிறேன். மாஸ்டர்ஸ், இந்த ஒரு சீரீஸ்ல நம்ம யூ ஃபார் எவர் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பை லோப்சாங் ராம்பா மாஸ்டர், த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ நம்ம இந்த ஒரு இதில் ஆரா, எத்திரிக், ஆஸ்ட்ரல் ட்ராவல், இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கும் நம்ம ஃபர்தர் என்ன இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க, அவர் என்ன ஞானம் கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம நிறைய சோஷியல் கேதரிங்ஸ் போகிறோம், சோஷியல் பார்ட்டிஸ் போகிறோம். ஆனால் அந்த பார்ட்டிஸில் நம்ம என்ன பண்ணுறோம்? சில டைம் யாரும் தெரியாத மக்கள், இல்லைன்னா நம்ம ஃபார்மாலிட்டிக்கு பேசணுமே அப்படின்னு பேசுகிறோம். எந்த மாதிரியான பேச்சு பேசுகிறோம்? நமக்கு எவ்வளோ இருக்கு, நம்மளுடைய உடைமை எவ்வளோ இருக்கு, நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம புகழ் பாடுறோம். இல்லை மற்றவங்கள நம்ம குறை பேசுகிறோம், தப்பா பேசுகிறோம். அவங்க முதுக்கு பின்னால வேற யார்கிட்டயோ அவங்கள பத்தி ரொம்ப இழிவா பேசுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பெரும்பாலுமா நம்மளுடைய பார்ட்டிஸ் கேதரிங்ல நடக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாம ஆல்கஹால், தேவையில்லாத பேச்சுக்கள், இது எல்லாமே கூட நம்ம வைப்ரேஷன் ரேட்டை கம்ப்ளீட்டாக குறைச்சிடும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி, எப்போ நீங்கள் மது அருந்த ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லோவர் ஆஸ்ட்ரல் பிளேனுக்கு நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. ஸோ தேவையில்லாத நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ், லோவர் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ இந்த காசிப்ஸை கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். தேவையற்ற பேச்சை கம்ப்ளீட்டாக நிறுத்தணும். ஸோ ஹியூமன்ஸ் மனிதர்கள் தான் உயர்ந்த ஜாதி அப்படின்ற மாதிரி நம்மள நாமே சொல்லிக்கிறோம். பட் யார் ஒருத்தர் தாட்டை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணலையோ அவங்க மிருகங்கள் விட ரொம்ப கீழே லெவலில் இருக்காங்க. ஸோ நம்ம ரொம்ப சுப்பீரியர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, நாம் பண்ணாத டார்ச்சர் இல்லை, நம்ம பண்ணாத ஒரு மோசம் இல்லை, நம்ம பண்ணாத ஒரு ஹிம்சை இல்லை. ஏன்னா ஒரு எவ்வளோ போர்கள் நடந்திருக்கு, அந்த போர்ல எத்தனை பேரை சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ் ஐம்புலங்கள் இருக்கு அப்படின்னு பெருமையா சொல்றோமே தவிர, நாம இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க தான், ரொம்ப சுயநலமோட இருக்கிறவங்க தான். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம மிருகங்களுக்கு இணையானவர்கள் தான். எப்பொழுது நாம இந்த தாட் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணலையோ கண்டிப்பா நாமளும் மிருகங்கள் தான். ஸோ இந்த வள பேசுறது பதிலா கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி இருக்கணும்? ஸோ நம்ம நிறைய ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் போய் பார்த்தா சில உலகத்துல பேச்சே இருக்காது. இங்க 3D டைமென்ஷன்ல தான் நமக்கு பேச்சு இருக்கே ஒழிய, நார்மலா மற்ற உலகங்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா பேசுறது அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷனா இருக்காது. எல்லாமே கூட டெலிபதிக்கா இருக்கும். ஆலோசனைகள் மூலம், வைப்ரேஷன் மூலம் ஒருத்தர் என்ன சொல்ல வராரு, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கலாம். தட் இஸ் த வெரி வெரி பெஸ்ட் ஒரு ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன்னா நீங்க வார்த்தையில நீங்க அனுபவிச்சது எல்லாமே நீங்க போட முடியாது. அண்ட் நிறைய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரும்.
நிறைய சண்டை போடணும், விவாதிக்கணும். பட் இது எதுவுமே இல்லாம கம்ப்ளீட்டா டெலிபதி மூலமா இருக்கிற கம்யூனிகேஷன். ஸோ எப்படின்னா ஒரு கப்பல் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப நாள் ரொம்ப ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து வயசாகி அந்த வயசான அந்த ஒரு காலத்துல பை தென் அவங்களுக்கு ஒருத்தருடைய அவசியம் என்ன, அவங்களுடைய தேவைகள் என்ன எல்லாமே புரியும். ஸோ நிறைய தடவை அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்களுடைய தேவை என்ன அப்படின்றது அவங்க சொல்லாமலே நாம உணர்ந்துப்போம். ஸோ ஒரு குரு ஒரு சிஷ்யர் இவர் ரெண்டும் மீட் பண்ணும்போது ரொம்ப பேச மாட்டாங்க. மகா ஞானிகள் குருக்கள் வள வள வளன்னு பேச மாட்டாங்க. ஆல்வேஸ் தே ஹாவ் வெரி ஃபியூ வேர்ட்ஸ். மோஸ்டா அமைதி அமைதி அமைதியில தான் இருக்கும். பட் அந்த அமைதி தான் மாபெரும் ஒரு சிறந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். The best way of communication is silence. ஸோ இந்த கப்பல் வந்துட்டு டெலிபதி மூலயமாவே ஒருத்தருடைய தேவை என்ன அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்கா புரியுது. இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? இது ஒரு பக்கம் இந்த சைலன்ஸ்ல டெலிபதி மூலயமா நம்ம வந்து உறவுகளை வளர்த்து அவங்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கூட்டு கூட்டமா சேர்ந்து தேவையில்லாத பேச்சு பேசி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு இதுல நம்மளுக்கு நாமே நிறைய லேயர்ஸ் போட்டுக்கிட்டு நம்ம உண்மையா இல்லாம ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ பேசணும் அப்படின்ட்டு பேசி இந்த கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? பேச்சே இல்லாம ஒரு அமைதியிலே அவங்க என்ன மற்றவங்களுடைய வைப்ரேஷன் நம்ம சென்ஸ் பண்ணி ஒரு அழகான கனெக்டிவிட்டியில இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்கு? ஸோ நம்ம இந்த ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டெலிபதிக் கம்யூனிகேஷனுக்கு நம்ம மூவ் ஆகணும். வெறும் தேவை இருந்தால் மட்டுமே பேசணும். எப்பவுமே நிலையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நிரந்தரமா இருக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நிலையான விஷயங்கள். நம்ம இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஞானம், டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நிலையான விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி சோஷியல் பார்ட்டிஸ், கேதரிங்ஸு, தேவையற்ற பேச்சு, மக்கள் கூடி இந்த மாதிரி அதுல எனர்ஜி வேஸ்ட் பண்றது பதிலா ஏன் நம்ம ஒரு கூட்டத்தை திரட்டி எல்லாரும் உட்கார்ந்து நம்ம ஏன் தியானம் பண்ணக்கூடாது? நாம ஏன் அமைதியா உட்காரக்கூடாது? அமைதியில அழகா நம்ம எதுக்கு கம்யூனிகேட் பண்ணக்கூடாது? ஏன்னா அமைதி அடைய 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 நிறைய விஷயம் நமக்கு புரியுது. ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். நம்ம எப்போ பேசிட்டே இருக்கோமோ நம்ம நிறைய விஷயத்துக்கு கவனம் கொடுக்கறது இல்ல. எப்போ பேச்சை அடக்கி நம்ம தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு அழகான அமைதியில இருக்கோமோ நிறைய விஷயங்கள் நமக்கு புலப்படுது. ஒரு குரூப் ஆஃப் மக்களை சேர்ந்து நம்ம ஒரு சர்க்கிளா உட்கார்ந்து ஏன் நம்ம தியானம் பண்ணக்கூடாது? ஒரு சோஷியல் பார்ட்டி பதிலாக நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உட்கார்ந்து மெடிடேஷன்னா என்னன்னு தெரியாது, கரெக்டு தான். பட் எல்லாருமே ஒரு அமைதியில உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து கண்களை கோர்த்து கைகளை மூடி அந்த அமைதியா இருக்கட்டும். ஸோ அவங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. ரிலாக்ஸ் ஆனாலே பாதி விஷயம் இஸ் கம்ப்ளீட். நீங்க 50% 60% சக்சஸ் ஆயிட்டீங்க. நீங்க வந்து எதுவுமே பண்ணாம அமைதியில ஜஸ்ட் உட்கார்ந்தீங்கனாலே. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் சைலன்ஸ், ப்ராக்டிஸ் சைலன்ஸ், ப்ராக்டிஸ் சைலன்ஸ். எப்போ அமைதியை நீங்க கடைபிடிக்கிறீங்களோ அப்போ இந்த தியானத்துல அற்புதமான ஆலோசனைகள், சந்தேசங்கள் உங்களுக்குள்ள பாய ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி இங்க நிறைய குப்பையை போட்டு வச்சதுனால, நம்மளுடைய பிஸிலேயே இருக்கிறதுனால, நம்ம நிறைய விஷயங்களை டென்ஷன்ஸை நம்ம இங்க போடுறதுனால மாஸ்டர்ஸ் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க? நம்ம விஸ்வத்துல இருந்து நம்மளுடைய பூர்ணான்மால இருந்து வர சந்தேசங்கள் நம்மளை அடைய மாட்டேங்குது. நீங்க எப்போ அமைதியில இருக்கீங்களோ எல்லாமே ஒரு ½ எவ்ரிடே நம்ம ஏன் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லணுமோ ஒரு ஸ்டார்டிங்கா நீங்க வந்து ஏன் ஒரு ½ இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது? நிலையான விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையில ½ ஸ்பெண்ட் பண்றது ஒன்றும் தப்பு இல்லையே, கண்டிப்பா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம எப்போ வந்து இந்த கைகளை கோர்த்து கால்களை பின்றோமோ அப்போ அது வந்து ஒரு லாக்கிங் சிஸ்டம் மாதிரி ஆகுது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு போஸ்டரில் உட்காரும்போது நம்ம எப்போ கைகளை கோர்த்து கால்களை பின்னிட்டு உட்காடுறோமோ
அது வந்து எனர்ஜி சேவிங். ஸோ இந்த ஒரு போஸ்டர் வந்து நிறைய சக்தியை வந்து சேமிக்குது. ஸோ நம்மளுக்குள்ள வர காஸ்மிக் எனர்ஜியும் எங்கேயுமே போகாம நமக்குள்ளேயே ரொட்டேட் ஆகுற மாதிரியான ஒரு சிஸ்டம். ஸோ யாரெல்லாம் புதுசா கேட்குறீங்களோ, தியானம் பண்ணலையோ அவங்களுக்கு ஸோ நம்ம வந்து நிறைய அற்புதமான யோசனைகள், அற்புதமான சந்தேசங்கள் நமக்கு வரும். சந்தேசம் அப்படின்றது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தோண்டி இந்த மாதிரி கை இப்படி காட்டி நான் உனக்கு இப்போ ஒரு உபதேசம் தரப்போறேன் அப்படின்ற மாதிரி யாருக்குமே வராது. எல்லாமே ஆலோசனைகள் மூலமா தான் அந்த சந்தேசம் ஆனது பதிவாகி நமக்கு வரும். நாம நினைக்கிறோம் அது எனக்கு வந்த யோசனை அப்படின்னு நினைக்கிறோம். அது உங்களுக்கு வந்த யோசனை இல்லை, அது சந்தேசம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா உங்க ஆலோசனைகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எது ஆலோசனை எது சந்தேசம் அப்படின்ற ஒரு வித்தியாசம் நமக்கே புரிய வரும். அதே போல எத்தனையோ மகா ருஷிகள் வந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஹாஃப் அன் ஹவர் தூங்கிட்டு மறுகணமே எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜியில இருப்பாங்க. அவங்க எனர்ஜி பார்த்தா நம்மளுக்கே ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அப்போ அவங்க படுக்கிறது வெறும் ஹாஃப் அன் ஹவர் தான். ஸோ இந்த ஹாஃப் அன் ஹவர் தூக்கத்தில் அவங்களுக்கு எப்படி அவ்வளோ எனர்ஜி வருது, அவங்களுக்கு எப்படி அவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ற ஒரு தவம், அவங்க பண்ற ஒரு தியானம். ஸோ நம்ம மதத்திலையுமே கூட இதே மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம மதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து உட்காருவோம், ஒரு 1 hour உட்காந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நம்ம கேட்போம். நிறைய இந்த ஸ்பீச்சஸ் நடக்கும். ஸோ இந்த ஸ்பீச்சஸ்ஸு, இந்த உபதேசங்கள், இது எல்லாமே கூட மதத்தில் மனதை ஒரு வகையான ஒருநிலைப்படுத்துறதுக்கான ஒரு ரீசன் தான். நம்ம எப்படி தியானத்தில் ஒரு நிலை இல்லை, அதை தாண்டி நம்ம மனம் வெற்றிடமாக நம்ம ட்ரை பண்றோம், அது உன்னத நிலை. பட் இந்த மதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்று கூடி ஒருத்தரை கேட்கும் போதே உங்க மனநிலை வேற எந்த விஷயத்தையும் இல்லாம அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றது மேல ஒரு நிலை ஆகுது. ஸோ அந்த ஒருநிலைப்படுத்த தான் இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. அதே போல அந்த ப்ரேயர்ஸ் ஆகட்டும், அந்த இசை ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், இது எல்லாமே கூட நீங்க உங்க மனதுல அமைதியா இருக்கிறதுக்காக அவங்க பண்ற ஒரு கிரியேட் பண்ற ஒரு அட்மாஸ்பியர். ஸோ அவங்களுடைய நோக்கமுமே நாம மன அமைதி அடையணும், எந்த யோசனையும் இல்லாமல் நமக்குள் நாம் கூடி இருக்கணும் அப்படின்ற ஒரு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நம்ம வந்து இந்த ஒரு கோணத்துல இருந்து பார்த்தா தான் நமக்கு புரியுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நேச்சரில் ரொம்ப கனெக்டாக இருக்கக்கூடிய மக்கள், கிராமத்தில் ரொம்ப இன்டீரியரா, அவங்களுக்கு படிப்பு எதுவும் இல்லை, மாடர்ன் லைஃப் இல்லை, சொஃபிஸ்டிகேஷன் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை, ஒரு விவசாயி. எப்பவுமே நம்ம வந்து அந்த இயற்கையோட கூடி வேலை செய்கிற ஒரு பர்சன்ஸ், அவங்க வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க. அவங்க நேச்சுரலாகவே ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க. தென் கம்பேர்டு டு மாடர்ன் லைஃப் ஆர் கம்பேர்ட் டு ஏதோ ஒரு பூஜாரியா இருக்கட்டும், நீங்க மதத்துல பெரிய ஆளா இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு பெரிய ஆன்மீகவாதியை விட ஒரு மாடு மேய்க்கிறவங்க கிராமத்துல எப்பவுமே இயற்கையோட சேர்ந்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கையை வாழ்றவங்களுடைய மனம் எப்பவுமே தூய்மையா இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்டா இயற்கையோட யார் ஒன்று கூடி இருக்காங்களோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க மனம் அமைதியா தான் இருக்கும், எந்த யோசனையும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்கா இந்த பியூரிட்டி அப்படின்றது உங்களுக்கு வருது. ஸோ தே ஆர் நேச்சுரலி கிஃப்டட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்ட்டு சொல்லலாம். மன அமைதி நம்ம ஆன்மீக சாதனைக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். தட் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் எவ்ரி திங். அடுத்ததாக நம்ம இங்க வாழ்க்கை, இந்த பூமியில நம்ம ஏன் பிறப்பெடுத்தோம், நம்ம வாழ்க்கையோடைய அசலான நோக்கம் என்ன, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தை வந்து நம்ம அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ இந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கா கான்ஷியஸா நம்ம வந்து தேர்ந்தெடுத்து வந்த விஷயங்கள். இந்த பூமி தான், இந்த ஒரு வாழ்க்கை தான் இருக்கு, எப்போ இந்த பூமி வாழ்க்கையை தவிர்த்து வேற ஒரு வாழ்க்கை இருக்கு, வேற உலகங்கள் இருக்கு, வேற விஷயங்கள் இருக்கு அப்படின்ட்டு தெரியலையோ, அந்த ஞானம் எப்போ இல்லையோ, இந்த வாழ்க்கையில் உள்ள விஷயங்களுக்கு ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க, ரொம்ப லிமிட்டடா இருப்பாங்க.
ஸோ எப்போ எதுக்கு நம்ம ஆஸ்ட்ரல் டிராவல், எப்போ மற்ற உலகங்கள், ஹையர் வேர்ல்ட்ஸு, டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது எங்கேயாச்சும் நமக்கு ப்ராக்டிக்கலாக இங்கே உபயோகப்படுதா, நம்ம இங்கே அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டாக நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் அதை பற்றி நீங்கள் தெரிய 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 அது உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக ஆக ஆட்டோமேட்டிக்கா எங்கேயோ வாழ்க்கையின் புரிதல் அப்படின்றது மாறுது. நீங்க இந்த வாழ்க்கையை எப்படி பாக்குறீங்க? இப்போ இவ்வளவு பந்தங்கள் இருக்கு, நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, நம்மளுக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்மளுக்கு ஒரு பிசினஸ் இருக்கு. இது எல்லாமே கூட பேலன்ஸ்டா எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம்? எதுக்குமே நாட் டூ மச் அட்டாச்ட் ஒரு டூ மச் டிட்டாச்ட். அப்படி ஒரு அழகா மிடில் பாத்துல எடுத்துட்டு போகலாம். ஏன்னா இந்த வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு புரிதல்ல இருந்து வெளியில வரும். நாம எப்பவுமே நிரந்தரமா நிலையான இருக்கக்கூடிய மக்கள் தான். நிறைய ஜென்மம் எடுக்கிறோம். இந்த ஒரு ஜென்மம் மட்டும்தான் பெருசா ஒரு விஷயம் இல்லை. ஸோ எப்போ நம்ம நிறைய ஜென்மம் எடுத்து நம்ம இங்க வரோம், இதுவும் நிறைய ஜென்மம் எடுப்போம் அப்படின்ற ஒரு புரிதல் வருதோ, இந்த ஜென்மத்துக்கான விஷயங்கள் மேல அந்த பிடிப்பு அப்படின்றது பேலன்ஸ்டா இருக்கு. பந்தங்கள் மேல அவ்வளோ பிடிப்பு இல்லை, காசு மேல அவ்வளோ பிடிப்பு இல்லை. ஏன்னா நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம இந்த ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணவே நம்ம வாழ்றோம். நம்ம தேவைகளை தாண்டி அது இவ்வளோ காசு இருந்தா, நம்மளுக்கு இவ்வளோ சொத்து இருந்தா சொசைட்டில நமக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நம்ம 80-90% ஆஃப் த லைஃப் அதுவே ஓடுது. நம்ம சம்பாதிச்சு நம்ம எல்லாம் பெருக்கி 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 நம்ம ஸ்டோர் பண்ணவே நம்ம 90% ஆஃப் லைஃப்பை நம்ம வேஸ்ட் பண்றோம். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த ஞானம் எல்லாம் வருதோ, நிலையான விஷயத்து மேல உங்களுக்கு ஃபோக்கஸ் போகும். ஸோ வில் ஹாவ் அ பேலன்ஸ்டு லைஃப். இந்த லைஃப்ல கண்டிப்பா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அது எவ்வளவு தூரம் நான் எடுத்துக்கணும், அந்த பாரத்தை நான் எவ்வளவு எடுத்துக்கணும், நான் எவ்வளவு பண்ணணும், எந்த அளவுக்கு பண்ணணும். ஸோ அந்த ஒரு ஞானம் அப்படின்றது தெரியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு தெளிவு அப்படின்ட்டு வருது. ஸோ கேட்பீங்க நீங்க. ஸோ நிறைய தடவை நம்ம நிறைய ஜன்மம் எடுக்கிறோம், திருப்பி மேலே போறோம், அங்க மேலே போனோடனே ரெஸ்டிங் பீரியட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நீங்க இவ்வளவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஸோ நீங்க நெக்ஸ்ட் எதுவுமே பண்ண வேணாம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேல நடக்குது. ஸோ இட் இஸ் வெரி காமன். ஸோ இந்த லைஃப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். நம்ம இது ஒண்ணுதான் இருக்கு, இது ஒண்ணு தவிர வேற எதுவும் இல்லை. நம்ம ஒரு ஆத்திரத்துல ஒரு ஓட்டத்துல இருக்கிறது பதிலா நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கோம், எத்தனையோ பாத்திரங்களை நம்ம போர்ட்ரே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எத்தனையோ ஒரு ரோல்ஸ், எத்தனையோ கேரக்டர்ஸ் நம்ம ப்ளே பண்ணவங்க. இது ஜஸ்ட் ஒன் ஆஃப் த திங் அப்படின்றத நீங்க இன்னும் ஈஸியா லைஃப் எப்படி ஈஸியா எடுத்துக்கலாம் அப்படின்றத ஆன்மீக ஞானம் கத்து தருது. இந்த இவ்வளோ ஹிம்சை, இவ்வளோ போரு, இதெல்லாமே இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் வருது எர்த்ல, இதெல்லாம் நிஜமாலே தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த விஷயம் அந்த காலகட்டத்துக்கு அது கரெக்ட். நாம இப்ப ஜட்ஜ் பண்றோம், இது தவறான விஷயங்கள், இது இவ்வளோ ஆச்சு, இது அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. பட் என்ன நடந்தாலுமே அதுக்கான ஒரு பர்பஸ் அதுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ போர் கூட, நீங்க போர்ல நிறைய பேர் சாகிறத பாக்குறீங்க, ஹிம்சைய பாக்குறீங்க. ஆனா இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, எத்தனை பேரு இந்த தியாகம் அப்படின்ற ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க. அதுவுமே ஒரு லெசன். நம்ம இங்க எல்லாமே அனுபவம் மூலமா பல பல பாடங்களை கத்துக்க நம்ம வரோம் பூமிக்கு. ஸோ ஒரு போர்ல சண்டையிடும் போது தேசத்துக்காக ஒரு தியாக உணர்ச்சி, நம்ம வாழ்க்கை, நம்ம ஜீவத்தையே தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை, அது கண்டிப்பா ஒரு லெசன் தான். ஒரு சோல் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அது ஒரு லெசன் தான். இப்போ எவ்வளவு ஒரு அநீதி நடக்கும் போதோ, ஒரு டிசாஸ்டர், நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கட்டும், ஒரு போரா இருக்கட்டும், இதெல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு பின்னால நிறைய மனிதாபிமானம் அப்படின்றது வருது. ஸோ நிறைய பேர் போர்ல இறந்துட்டாங்க. ஸோ எத்தனை பேர் ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு அந்த சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ண. ஸோ இந்த காலத்துலயும் நம்ம பாக்குறோம், இப்போ ஒரு ரெண்டு தேசங்களுக்கு நடுவுல ஒரு ஃப்ரிக்ஷன் வருது, சண்டை வருதுன்னா அங்க இழப்பும் இருக்கு. அந்த இழப்பை தாண்டி எத்தனை பேர் முன் வராங்க உதவி செய்ய, எத்தனை பேருக்கு அந்த சேவை பாவம் அப்படின்றது உயருது, எத்தனை பேருக்கு அந்த மனிதாபிமானம் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது.
இது எல்லாமே கூட பாடங்கள் தான். ஸோ ஏன் கஷ்டங்கள் வருதுன்னா நம்ம நெகட்டிவ் சைடும் பார்க்கலாம், ப்ளஸ் பாசிட்டிவ் சைடும் எல்லாத்துக்குமே இருக்கு. ஸோ இந்த பூமி அப்படின்றது பெரும்பாலுமா ஒரு ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், பெரும்பாலுமா நம்ம இங்க பாடம் கத்துக்க தான் இந்த பூமிக்கே வரும். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணும்போது நம்ம பாடங்கள் இன்னும் சீக்கிரமா கத்துக்கிறோம், இன்னும் அழகா பெர்மனண்டா நமக்குள்ள பதியுது. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன், எப்போ கஷ்டங்களை நம்ம ஃபேஸ் பண்றோமோ நம்ம என்ன கத்துக்கணுமோ அந்த பாடங்களை இன்னும் திடமா, இன்னும் ஸ்ட்ராங்கா, இன்னும் வேகமா கத்துக்கிறோம். ஸோ இங்க நம்ம நார்மலா பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ சோகம், நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம், நமக்கே ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்ட்டு நம்ம அழுகுறோம் கான்ஷியஸா. பட் ஒரு ஆன்ம ரீதியில பார்த்தீங்கன்னா மேல உலகத்துல கஷ்டம் அப்படின்றது இல்ல, வலி அப்படின்றது இல்ல, பாரம் அப்படின்றது இல்ல. இந்த பாரத்தையும் வலியையும் கஷ்டத்தையும் முக்கியமா அனுபவிக்கவே, ஸ்பெஷலா அனுபவிக்கவே அது நம்ம மெனுல ஆர்டர் பண்ணி எடுத்து வந்த ஒரு விஷயம். ஏன்னா வலின்றது நிறைய விஷயத்த கத்து தருது. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ் இங்க இருக்கிற மாதிரி அந்த உணர்ச்சிகள், இமோஷன்ஸ், அந்த ஹெவியா அந்த ஒரு பந்தம், ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு மிஸ்ஸிங் ஃபீலிங், ஒரு கஷ்டம், அந்த ஹிருதயத்துல இருந்து வர இமோஷன்ஸ், இது எல்லாமே மேல உலகத்துல இல்ல. மேல உலகத்துல எல்லாமே ஃப்ரெண்ட்ஷிப், இட்ஸ் மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் நேச்சர். எல்லாருமே ஒரு சோல்மேட்ஸா, ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அங்க இவ்வளோ பந்தங்கள், இவ்வளோ இமோஷனல் ஸ்டஃப் அங்க இல்ல மேல. அதை அனுபவிச்சு அதுல பாடங்கள் கத்துக்கிட்டு நம்ம தேர்ச்சி பெறவே நாம இந்த ஒரு வாழ்க்கையை எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி ஒரு மாணவன் பள்ளிக்கூடத்துக்கு போறான், போனோடனே அவன் என்ன கத்துக்கணுமோ கத்துக்கிறான், எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணுமோ படிக்கிறான். அவன் சரியா பாடத்தை கத்துக்கலன்னா என்ன ஆகும்? அவனை அடுத்த கிளாஸ்க்கு ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஸோ திருப்பி ஒரே லெசனை அவங்க திருப்பி ரிப்பீட் பண்ணணும். அதே போல அவங்களுடைய என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே முன்னேறி அடுத்த கிளாஸ்க்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஜூனியர்ஸ், தெரியாத மக்களோட திருப்பி அதே பாடத்தை மறுபடியும் அவன் கத்துக்கணும். அதே போல அவன் திருப்பியும் கத்துக்கலன்னா திருப்பி த சேம் திங்ஸ் ரிப்பீட். அண்ட் மற்றவங்க கூட நான் அவ்வளோ எல்லாம் டல்லெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் படிக்கிற ஆளு அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த லேயர்ஸ் எல்லாம் அவன் காமிப்பான், ஒரு பந்த மாதிரி பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி எப்படி ஒரு ஸ்கூல்ல அவ்வளோ அவன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, 3வது தடவையும் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், டீச்சர்ஸ் எல்லாருமே கூட்டு வச்சு மிஞ்சி போனா ஒரு கண்டிப்பு இன்னும் அதிகரிக்கும். ஸோ இந்த கண்டிப்பு அதிகரிக்கும், டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய ப்ரோக்ரஸ் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ப்ரோக்ரஸ் ஆகிறான், வேலைக்கு ஆகாது அப்படின்னா வேற ஸ்கூல் மாற்றுவாங்க. அதே ஒரு மாணவனுக்கு என்ன நடக்குதோ பூமிக்கும் நம்மளுக்குமே அதே தான் நடக்குது.